சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவதான் மகேஷ் சாருக்கும் தில்லை சாருக்கும் ரொம்ப முக்கியமான ஆளாச்சா மேடம்? அப்புறம் எப்படி மேடம் நான் தண்டனை கொடுக்க முடியும்? அப்ப நான் தண்டனை தரேன். இவ பண்ண தப்புக்கு தண்டனை நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருக்கிற எல்லா டாய்லெட்ஸையும் இவ கழுவணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். மேடம் நீங்க சொல்ற தண்டனை நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்குமா? கருணாகரன் சார், தில்லை அங்கிளும் மகேஷோ யார் கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். சொன்னது செய்யுங்க கருணாகரன் சார். மேடம் மேடம் வேணாம் மேடம், நான் வேற சாம்பிள் ரெடி பண்ணி கொடுத்துறேன் மேடம். அவ பாவம் மேடம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். ஏய், நீ யார் இதுல தலையிட? இந்த விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கருணாகரன் சார், இவளை இழுத்துட்டு போய் டாய்லெட்டை கழுவ வைங்க. ஓ வா போலாம். என்ன நிக்கிற? வா. கருணாகரன் சார், இழுத்துட்டு போங்க அவளை. ஏய் என்ன வாடி என்ன? வாடி வா. ஏண்டா சேகரு, அழகப்ப எங்கடா? வந்துருவான்னு. சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. நான் போய் சார்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க சார். ஏய், இங்க இருக்கிற எல்லா டாய்லெட்டையும் நல்லா பெனாயில் போட்டு ஒரு பொட்டு அழுக்கு கூட இல்லாம சுத்தமா கழுவணும். சார், நல்லா இருந்த சாம்பிள் பீஸ அயன் பண்ணி ஓட்ட போட்டது தப்பு தானே? சொல்லு, தப்பு தானே? தப்பு சார். அப்ப நீ டாய்லெட் கழுவுறதுல தப்பே இல்ல. போ சார். ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்ன நடக்குன்னு தெரியாது. போ.
நல்ல கழுவு. சுத்தமா இருக்கணும். பட்டிக்காடு என்னைய அடிச்ச கழுவ விட்டன்ல டாய்லெட்ட. அண்ணே கண்கொள்ளா காட்சியா இருக்குண்ணே. கழுவு. ஏய், எல்லாம் வேலையை பாரு. போ போங்க, போய் வேலையை பாருங்க. இன்னும் போக போக உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாரு. தாவணி வாங்கி கொடுத்ததுக்காக இவ அவ்வளவு சந்தோஷப்படுறாள். இந்த நாள் அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு மோசமான நாளா மாத்துங்க.